ஆன் பண்ணிட்டீங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர்ஹுட் அப்படி பார்த்தீங்கன்னா கூட பிறந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லப்போனால் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு சின்ன இது எப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோங்கிறது இன்னொன்று இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல மருமகளை நான் எதிர்பார்த்தேன், அவர் மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அமையறதுக்கு நாங்கள் இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். அந்த ஆசைப்பட்டது அவருக்கும் ரொம்ப அதை தான் ஆசைப்பட்டார். அவர் எதுக்கும் தேவையில்லை, எனக்கு தேவை நல்ல மனைவி. அப்படி தான் ஒரு வாழ்க்கையை அமைச்சோம். நாங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். என் மகன் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து எங்கள் பாப்பாவை வந்து குலதெய்வம்னு தான் கூப்பிடுவேன். இப்போ கொஞ்சம் பொண்ணை வந்து இங்கேருந்து பெண்ணை அழைக்கிறப்ப மனசு ஒரு ஜெர்காயிடுச்சு. என்னடா அது அப்படின்ட்டு ஒரு கண்கலங்கள்லாம் வந்துருச்சு. பரவாயில்ல, நல்ல இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம், நல்ல பையனுக்கு கொடுத்துருக்குறோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஹாப்பியான ஒரு மூடு இப்போ நான் இருக்கிறேன். ஆசியாத்தெல்லாம் போக வேண்டாம், பிரம்மச்சரியத்தை கை விட்டுடுங்க. பிரம்மச்சரியத்தை கைவிட்டு என்னோட சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இல்லற வாழ்க்கைக்கு வந்துருங்க. இல்லற வாழ்க்கைக்கு வந்துருங்க. சம்மதமா மண்டபம் தானே எழுதி வைக்கணும். சந்தோஷமா மண்டபத்தை எழுதி வச்சு அவர்த மண்டம் ஓனர் நீங்களாச்சும் அவராச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கோங்க. என்னவா வானமா இவரு ஓகேன்ட்டாருங்க. வானம் இப்போ எங்கே போகணுன்ற மண்டபம் கேட்குறாங்க. உசுராங்கோட்டில் அட நடக்குது ஏதோ, கனவோ நனவோ இது புரியலேனோ, இழுக்கும் மூச்சில் நீ இருந்திடத்தானோ, தவியா தவிச்ச நான் மறுபடியேனோ. ஐயோ போதும் இனி என்ன ஆகும், சிரிப்பால சாய்க்காத ஓடி தூரம் நான் போறேன் வானோ, மனசெல்லாம் மாயச்சாரல் வீசுறியே. வாங்கலாம் பண்ணலாமா? கெட்டி மேடம் உசுராங்கோட்டில் அட நடக்குது ஏதோ, கனவோ நனவோ இது புரியலேனோ, இழுக்கும் மூச்சில் நீ இருந்திடத்தானோ, தவியா தவிச்சேன் நான் மறுபடியேனோ. ஹாய் பிரியர்,
வெல்கம் டு மேரிட் லைஃப். இனிமேல் லைஃப் பேச்சுலர் லைஃப் இருக்காது, இப்போ வேறு மாதிரி போகும். என்ஜாய் பண்ணு, எல்லா மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், பட் எல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். ரஞ்சித், நீ வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எங்களுடைய உங்ககிட்டேருந்து எங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னா இது மட்டும் தான்டா. நீ ஸ்ரீ மம்மி டாடி அவங்க வீட்டு சைடு, நான் வந்து இது அதெல்லாம் சொல்ல விரும்பல. சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். உன்னுடைய லைஃப்பை வந்து இன்னும் நல்லா இப்போ எப்படி இருக்கோன்னா அதை விட நல்ல லெவலுக்கு நீ போகணும். உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பா ஸ்ரீ. ஹாப்பி ரெண்டு பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். தாட்சாயினிங் சண்முகப்பிரியன் கல்யாண வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் மாமா. ஹாப்பி மேரிட் லைஃப் மாமா. ஹாப்பி மேரிட் லைஃப். கோவப்படாத, ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, கூட இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோ. அது உனக்கு சொல்லவே வேணாம், நீ இது வச்சுக்குவே. ஹாப்பி மேரிட் லைஃப் தாச்சு. தாச்சு பற்றி என்ன சொல்கிறது, லைக் எங்கள் வீட்டோட கடைக்குட்டி இன் சென்ஸ் நாங்கள் எல்லாம் தூக்கி வளர்த்து எங்கள் குட்டி பாப்பா, நாங்கள் பாப்புன்னு தான் அவளை கூப்பிடுவோம். லைக் எங்களோட என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு பொம்மை மாதிரி வச்சு ஆசையாக வளர்த்து சின்னதுலேருந்து எங்கள் குழந்தை எப்படி பார்த்து வளர்த்தோமோ நாங்கள் அப்படி தான் வளர்த்தோம். வேற என்ன, ஷீஸ் எங்கள் பாப்பா, அவர் லவ். உனக்கென நான் எனக்கென நீ உயிர் கரையும் நொடி இதுதான். உனக்கென நான் எனக்கென நீ உயிர் கரையும் நொடி இதுதான். ஆகாயோ தீயாகவே விழியெல்லாம் நீயாகவே உன்னை தேடி வருவேனடி, கை கோர்த்து கொள்வேனடி. ஆகாயோ தீயாகவே விழியெல்லாம் நீயாகவே உன்னை தேடி வருவேனடி, கை கோர்த்து கொள்வேனடி. கண் வீசுன பாரு நெஞ்செல்லாம் ஜோறு, கண் மூடவே நெஞ்சேருவ பாரு சும்மான தேரு. கொண்டாடவே கண் வீசுன பாரு நெஞ்செல்லாம் ஜோரு, கண் மூடவே நெஞ்சேருவ பாரு சும்மான தேரு. வருவேனடி, கை கோர்த்து கொள்வேனடி.